குருமூர்த்தி மாதிரியான ஒரு பிறவிகள் ஓகேவா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் என்ன கன்றாவிய வேணா பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ரொம்ப கேவலமான மலிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கேடு கெட்டத்தனமான ஒரு பொய். குருமூர்த்திக்கே வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. அந்த ப்ரிவிலேஜ் இல்லைன்னா குருமூர்த்தி எல்லாம் ரோட்ல குலைச்சிக்கிட்டே சுத்தும்ல, அந்த உயிரினம் கூட குருமூர்த்தியை சீண்டாது. பெரியாருக்கு எதிராக சிவராமசாமி ஒண்ணுமே பண்ணல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்க சீமான் பண்ணிட்டாரு அப்படின்னு. சீமானும் ஒன்றும் பண்ணல. பிஜேபி போடுற பிஸ்கெட்டுகளுக்கு அண்ணன் வந்து. தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. துக்ளக் இதழின் 55வது ஆண்டு நிறைவு விழா, 56வது ஆண்டுக்கான தொடக்க விழா. 55 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விழா எடுத்திருக்காங்க. அதுல வந்து 55 வருஷமா ஊரை ஏமாத்தி இருக்கிறத விழாவை கொண்டாடிருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கான விழாவில் வந்து குருமூர்த்தி அவர்கள் பேசின நிறைய விஷயங்களை தான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவருடைய மேடையில் அவருக்கான நேரத்தில் வந்து பேசியிருக்காரு. அது போக நிறைய கேள்விகளும் கேட்கப்பட்டது, அதுக்கான பதிலாகவும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ அதில் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய ஒரு சில விஷயங்களும் வந்து அவர் பேசியிருக்காரு. அதை வந்து பார்த்துலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம். துக்ளக் அப்படிங்கிற இதில் வந்து மறைந்த சோ ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது. அதில் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர் இந்த குருமூர்த்தி, ஆடிட்டராக ஒரு காலத்தில் அறியப்பட்டவர். ஆடிட்டர் குருமூர்த்தி. நாங்கள் 79 நான் ஆடிட்டரை விட்டுட்டேன் அப்படிங்கிறப்பல தன்னை வந்து ஒரு அரசியல் ஞானி, தான் வந்து அரசியலில் சர்வ வல்லமை படைத்தவர், தன்னால் அரசியலில் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு புலியை பார்த்து பூனை கோடு போட்டுட்ட மாதிரி சோவாக தன்னை கருதி கொண்டு இந்த கேலிக்கூத்தலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த துக்ளக் நிறுவன ஊடகத்தையே வந்து அவர் குடும்பத்துக்கு, சோவுடைய குடும்பத்துக்கு கொடுக்காம ஆட்டையை போட்டார் குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பொதுவெளியில் இருக்குது. இவர் பத்திரிகையாளரும் கிடையாது, ஆடிட்டரும் கிடையாது, அறிவாளியும் கிடையாது. தன்னைத்தானே அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இப்படி இவராக ஒரு நிகழ்ச்சி நடத்தி இவராக வந்து கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான். அந்த நபர் உளறியது தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். என்னென்ன உளறிக்காருன்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் போட்டுருவோம். சோவுடைய அரசியல் கருத்துக்களுக்கு நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் சோ அவர்கள் அறிவாளியாக இருந்தார், அரசியல் சாணக்கியராக இருந்தார், பல அரசியல் விஷயங்களை அவர் செஞ்சிருக்கார். ஆனால் அதில் ஒரு அளவு கூட சோவின் சாமர்த்தியத்தில் ஒரு விழுக்காடு கூட வராத குருமூர்த்தி தன்னை ஒரு ஷோவாக கருதி கொள்கிறார் அப்படிங்கிற விஷயம், ஷோவாக கருதி ஒரு ஷோ ஆஃப் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பதிவு பண்ணிடுவோம். அதனால் இங்கே நம்ம வந்து ஷோவுடைய அரசியல் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் ஷோவுடைய ஆளுமை அப்படிங்கிறது நம்ம வந்து புறந்தறிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அந்த ஆளுமை அப்படின்னா 96 அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து திமுக வெற்றி பெற, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சோவுடைய பங்கும் கணிசமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட். அவர் வந்து இங்கே தமிழ்நாடு அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் வந்து இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் பேசக்கூடிய விஷயமாக வைக்கிறது என்ன விஷயம்னா, இப்போ சீமான் வந்து இப்போது பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்ததுனால அதே விஷயத்த வந்து இவரும் மேடைகளில் பேசியிருக்காரு. பெரியார் குறித்து நிறைய பேசியிருக்காரு, அம்பேத்கர் குறித்து விஷயங்கள் வந்து நிறைய பேசியிருக்காரு. அதில் வந்து பிராமணர்கள் இல்லை அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் பெரியாருக்கு மரியாதையே இருந்திருக்காது, மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரை நேருக்கு நேராக எதிர்த்த ஒரு நபராக சீமானை வந்து நான் அதுக்காக வந்து அவரை பாராட்டுறேன். இது வரைக்கும் யாரும் இது மாதிரி எதிர்க்கலை அப்படிங்கிற மாதிரியான டோனில் பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து பெரியாரை வந்து பத்திரிகைகளில் அந்த மாதிரியான பிம்பங்களை உடைத்தது ஸோ அரசியலில் சீமான் உடைச்சிக்கிட்டு இருக்காரு, இது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. பிராமணர்கள் இல்லாட்டி பெரியார் இல்லை, பெரியாருக்கு மரியாதை இல்லைன்னா பெரியார் அந்த மரியாதையை தானே கேட்டுக்கல. என்னை நீங்கள் மதிக்கணும்னோ, என்னை கடவுளாக பூஜிக்கணும்னோ பெரியாரும் கேட்கல, அம்பேத்கரும் கேட்கல. என்னை கடவுளாக பார்க்காத, கடவுளாக ஆக்காத, என்னை ஆயுதமாக எடுத்து போராடு அப்படின்னு. பெரியார் பார்ப்பனருக்கு எதிராக போராடவில்லை. பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடினாங்க, சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடினாங்க, பெண் சுதந்திரத்துக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்ப்பனிய பெண்கள் போய் ஆதிக்கத்தில், அதாவது கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் எல்லாம் போயிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அதில் பேசிய பெண் சுதந்திரம் அந்த விஷயங்களில் பெரியாருடைய பங்களிப்பும் இருந்துக்கிட்டு இருக்கு. திருமணமான பெண்கள் கணவனை இழந்துட்டா அவங்களுக்கு வந்து மொட்டையடிக்கப்பட்டு மூளையில் அமர்த்துவது அப்படின்னு இருந்த பார்ப்பனிய கலாச்சாரத்தை எதிர்த்து பெரியார் போராடினார்.
வடக்கே வந்து ராஜாராம் மோகன் ராய் போராடினார், சதி அப்படின்னு உடன்கட்டை ஏறுதல் அப்படி நிறைய பேர் போராடினாங்க. திருப்பி வந்து பெரியார் மட்டும் தான் போராடினாரா? எல்லாரும் போராடினாங்க. பெரியார் அதுக்காக மட்டுமே வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சா. அவருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. அந்த ப்ரிவிலேஜை பெரியார் அக்செப்ட் பண்ணி, எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணலாம். மொத்தத்துக்கு வந்து பொருளாதார பின்புலம் இல்லை, சாதிய பின்புலம் இல்லை, அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கல. பெரியாருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. அந்த ப்ரிவிலேஜை வச்சு அடுத்தவங்களை ஒடுக்காமல், இப்போ குருமூர்த்திக்கே வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. அந்த ப்ரிவிலேஜ் இல்லைன்னா குருமூர்த்தியெல்லாம் ரோட்டில் இப்போ குலைச்சிக்கிட்டே சுற்றும்ல, அந்த உயிரினம் கூட குருமூர்த்தியை சீண்டாது. அப்படி தான் குருமூர்த்தி. அந்த ப்ரிவிலேஜ் மட்டும்தான். சாதி ப்ரிவிலேஜ்னு ஒன்று இல்லைன்னா குருமூர்த்தியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. குருமூர்த்தி என்ன சாதிச்சார் அப்படின்னு நம்ம பக்க பேசுவோம், ஓகேவா? அதனால இவருக்கு பெரியாரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. எங்கே அந்த பார்ப்பனியர்களுக்கு எதிராக பெரியார் உயிர் கொண்டு பேசினார் அப்படிங்கிறதுனால. ஸோ பார்ப்பனர்கள் இல்லாட்டி பெரியாருக்கு மரியாதை இல்லைங்கிறார். அதே பார்ப்பனர் தானே பார்ப்பனியத்தில் ஊறி போன ராஜகோபாலாச்சாரியார், உங்களுடைய ராஜாஜி பெரியார் கூட நட்பு பாராட்டினார்ல. ஏன் நட்பு பாராட்டினார்? இன்னும் சொல்ல போனால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு காந்தி சுட்ட கோட்சே வந்து ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எங்கள் பார்ப்பனருக்கு எதிராக கலவரம் வந்துருமோ அப்படிங்கும்போது அந்த கலவரத்தை பார்ப்பனர்களுக்கு எதிராக இங்கே எந்த வன்முறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோவில் அண்ணாவை பேச அனுப்பி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணது பெரியார். பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பாகவும் பெரியார் இருந்தார் அந்த சமயத்தில். அப்படிங்கும்போது வரலாறு தெரியாமல் உளறி கொண்டிருப்பவர் தான் வந்து நம்ம குருமூர்த்தி. அப்புறம் வேற என்ன சொன்னா, பெரியார் இல்லாட்டி அரசியல்ல வந்து எதிர்த்தது சீமான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பத்திரிகையில உடைச்சாரு. இங்க பெரியார் வந்து 1973 டிசம்பர்ல உயிரிழக்கிறார். அந்த ஆண்டு அவர் டிசம்பர் அது அந்த ஆண்டு ஜனவரியில் இன்னைக்கு சீமான் ஒரு வாந்தி எடுத்திருக்காருல, அதே வாந்தியை வந்து அன்னைக்கு எடுத்தவர் வந்து சிவராமசாமி, ஈவே ராமசாமி, சிவராமசாமி, ஓகேவா? அவர் பேசினார். பெரியார் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதுக்கு ஆதாரம் இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு மன்னிப்பு கேட்டவர் இதை வந்து பல இடங்கள்ல மூத்த பத்திரிகையாளர் மணியை கோட் பண்ணியிருக்காரு. ஆக பெரியாருக்கு எதிராக சிவராமசாமி ஒன்றுமே பண்ணலை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்கே சீமான் பண்ணிட்டாரு அப்படின்னு. சீமானும் ஒன்றும் பண்ணல. பிஜேபி போடுற பிஸ்கெட்டுகளுக்கு அண்ணன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாஜகவுடைய வேட்பாளராக, முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி மூலமாக ரவீந்திரன் துரைசாமி துணைக்களத்தை கொண்டு போய் ரஜினியிடம் மன்றாடியது தான் சீமான். சங்கி என்றால் தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானை வந்து ஒரு ஆளு அப்படின்னு மதித்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த ஆளுமையை இங்கே உடைச்சிட்டாரு சீமான். பெரியாருக்கு எதிராக என்ன பேசிட்டார்? ஆதாரத்தோடு நீங்கள் பேசினா பரவாயில்ல, பேசுறது பூரா பொய், புரட்டு, எல்லாமே பொய். பெரியாரிய மேடைகளில் 5க்கும் 10க்கும் மேடை பேச்சாளராக இருந்து தன் வாழ்வாதாரத்துக்காக மேடை பேச்சாளராக பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர் தான் சீமான். இதை அவரே சொல்லியிருக்கார், நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கார். கொளத்தூர் மணிக்கு கால் தூசி பெறாதவர் சீமான். இதையும் ஏகலைவன் இன்னைக்கு வந்து நடுவில் சீமானுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து இப்போ திருப்பி சீமானுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஏகலைவன் கிட்ட இதே சீமான் தான் பேசியிருக்கார். இவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி நான் ஆளே கிடையாது அப்படின்னு இதே சீமான் தான் பேசியிருக்கார். காசு கொடுத்தா எதை வேணால் பேசக்கூடியவர் தான் சீமான். ஓகேவா? அவ்வளோதான் சீமானுக்கும் இந்த கருத்துக்கு நம்ம சொல்ல முடியும். பெரியார் பற்றி சொல்லும் போது அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரும் பெருமாளும் ஒன்று அப்படின்னு சொல்றது மூலமாக 2 பேருமே அவமானப்படுத்துறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியாரும் பெருமாளும் ஒன்று அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. முதல் பாயிண்ட். சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கொடுங்க. எந்த இடத்துல எங்கே எப்படி சொன்னார்னு. பெருமாளை திமுகவில் இருக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல திமுக தலைமையில் இருக்க யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதல் பாயிண்ட். அடுத்தபடியாக அந்த பெருமாளும் பெரியாரும் ஒன்று அப்படின்னு ஒரு உளறல் இருந்துச்சு. அந்த உளறலை ஸ்டாலின் சொல்லலை, வைகோவுடைய வாரிசு சொன்னது. கன்ஃபியூஸ் ஆகிட்டார் இவர், ஓகேவா? வைகோவுடைய வாரிசு சொன்னார். கட்சி தானே தலைமை இவர் தானே, ஒருவேளை இப்படி திருப்புறாரு. துரை வைகோ சொன்னார். அவரை வேணா போயிட்டு கேளுங்க, அவரும் வந்து உங்களுக்கு கூட்டாளி தான். வேணும்னா வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்குவார், அத்வானி காலில் கூட விழுவார். அவரை கொண்டு எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு துண்டு போட்டாருன்னு அவரை கொண்டு பெரியாருக்கான அத்தாரிட்டியாக கிளைம் பண்ணாதீங்க. அதனால் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது ஆதாரமற்ற ஒரு அவதூறு. பார்ப்பனர்களுடைய பொய்களில் இதுவும் ஒன்று.
பெரியார் பற்றி பேசினதுக்கு அப்புறமா அப்படியே அம்பேத்கர், வள்ளலார் இப்படின்னு திருவள்ளுவர்னு வரிசையாக அவர் வந்து அடுக்கிக்கிட்டே போனார். அம்பேத்கர் பற்றி பேசும்போது அம்பேத்கர் வந்து சனாதனத்துக்கு எதிரானவருங்கிறது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பித்தலாட்டம், இதுக்காக வந்து நான் திருமாவை கூட வந்து விவாதிக்கிறதுக்காக வந்து இருக்கிறேன், வாங்கன்னு நான் வந்து 1 to 1 வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லியிருக்கிறாரு. ஐயா குருமூர்த்தி அவர்களே வணக்கம். நீங்கள் முனைவர் திருமாவளவன்கிட்டலாம் போக வேணாம். அவர் கருத்துக்களை கேட்டு அரசியல் பேசி கொண்டிருக்கக்கூடிய எங்களை மாதிரி சில்வண்டுகள் இருக்கும். முடிஞ்சால் எங்ககிட்ட மோதுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகலாம். ஓகேவா? அம்பேத்கர் சனாதனத்துக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், எதிரானவர் தான். சனாதனத்தை எதிர்த்தார், இந்து மதத்தை எதிர்த்தார், இந்து மதத்தில் இருக்க சாதிய கட்டமைப்புகளை எதிர்த்தார். கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், சாதி அப்படிங்கிறது படிமானங்களாக இருக்குது, கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு எழுதினார். அவர் வந்து இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற புக்கும் அவர் தான் எழுதினார். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அவர் தான் எழுதினார். இந்துவாக சாக மாட்டேங்கிற புக்கும் அவர் தான் எழுதினார். இதுக்கப்புறம் சனாதன தர்ம விரோதம், அவர் இந்துக்கு எதிர்ப்பானவர், இதெல்லாம் தான் தப்பா நம்ம வந்து அம்பேத்கரை வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் தான் அவர் சொல்றாரு. இந்துவாக சாக மாட்டேன்னு புக்கு எழுதினார். முதல் பாயிண்ட். அடுத்தபடியாக அவர் பௌத்தம் தழுவுறாருல, தீக்ஷா பூமி பௌத்தம் தழுவும் போது இந்து கடவுள்களை பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த கடவுள்களை நான் வழிபட மாட்டேன், ராமர், கிருஷ்ணர் இருவரையும் கடவுளாக ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மொத்தம் அந்த உறுதிமொழிகள்லாம் ஏற்றிருப்பார். அதில் இந்து கடவுள்களை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து அம்பேத்கர். இந்த இடத்துல இது வந்து அவருடைய இறுதி காலம். சொல்லுங்க, இந்துவாக சாக மாட்டேங்கிற புக்கு 1935-40 எழுதியிருப்பார். சொல்லுங்க, அப்புறம் எப்படி இந்து மதத்தை அவர் ஆதரித்தார்? எந்த இடத்துல அவர் ஆதரித்தார்? அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள சொல்றாரு. இந்துத்துவம் வந்து உயர் சாதிகளுக்கு மட்டும் இல்லை, அது எங்களுக்கும் உரியது தான் அப்படின்னு வந்து அம்பேத்கர் வந்து பேசினாரு, எழுதினாரு அப்படின்னு. இந்துக்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் நீயா அந்த அட்டவணைக்குள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் நீ எப்படி சொல்லலாம், நான் அந்த அட்டவணைக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு, நாங்கள் உங்களுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு தான் இங்கே வந்தாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் அதாவது பொதுவாகவே இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து அந்த 4 வருடத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் பஞ்சமர் அப்படின்னு 5வதாக சொல்லப்பட்டவங்க. எழுத்தாளர், பாண்டிச்சேரி சேர்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரதாபட் அவருடைய எழுத்துக்களில் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். பிரம்மா பட்டியலின மக்களை பற்றி எழுதும் பொழுது பிரம்மாவின் உடலுக்கு வெளியில் இருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு பட்டியலின மக்களை அடையாளப்படுத்துவார். ஏன்னா மீதி 4 வருமோ தலை, தோல், தொடை, கால்னு சொல்லும் பொழுது நான் வந்து பிரம்மாவின் உடலில் இருந்து பிறக்காதவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை போடுவார். அப்படி தான் இங்கே இருந்துச்சு. இங்கே வர்ணாசிரம முறையை அம்பேத்கர் எதிர்த்தார். வட்டமேஜை மாநாட்டில் போய் பேசினார். காந்தி கிட்ட அவர் முரண்பட்டது அதுதான், சாதி தீண்டாமை மட்டும் காந்தி எதிர்த்தார், ஆனால் சாதி இருக்குன்னாரு. அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான முரண்பாடே அங்கே தான் வந்துச்சு. சாதி மத கட்டமைப்பு இல்லைன்னா இந்து மதம்னு ஒன்று இல்லை, இந்த கட்டமைப்பு வச்சு தான் இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல இடங்களில் பேசிட்டார். மேபி வேணா திருப்பி படிக்க முடியலன்னா அவங்க பங்காளி விகடன்கிட்ட கேட்டார்னா விகடன் புக்கு கொடுக்க சொல்லுவான். 1000 ரூபா புக்கு இருக்குல்ல, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர், அந்த புக்கையாவது படிக்கிட்டோம். இல்லை அம்பேத்கர் அண்டர்மென்ட்ரு புக்கு இருக்குது, அதையும் வாங்கி படிக்கிட்டோம். இது மட்டுமா ரீசன் சொல்றாரு? அவர் வந்து இந்த இந்துத்துவ எதிர்ப்பாளர் கிடையாது, அவர் வந்து இந்த சனாதானம் இந்துத்துவம் அப்படிங்கிறத ஆதரிக்கிறவருங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அவர் சொல்றாரு. என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒற்றுமை இருக்கு. அது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசாலையோ அரசாங்கத்தாலேயோ ஏற்பட்டது இல்லை, அது வந்து தேசபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால ஏற்பட்ட விஷயம். இதை யோசிச்சு பாருங்க. இது லைட்டாக வந்து இந்த டோன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய டோன் மாதிரி இருக்கும். அப்போ வந்து அம்பேத்கரும் அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் டோனை எடுக்கிறாருன்ற மாதிரியான விஷயத்தை இவர் சொல்ல வர்றாரு. இப்போ குருமூர்த்தி மாதிரியான ஒரு பிறவிகள், ஓகேவா, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் என்ன கன்றாவிய வேணா பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ரொம்ப கேவலமான மலிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கேடுகட்டத்தனமான ஒரு பொய். அம்பேத்கர் அப்படி பேசினார்னா எங்கே பேசினார், எதை பேசினார், அவருடைய ஆர்டிக்கலை காட்டுங்க. இந்த நாட்டு கட்டமைப்புக்குள்ள என்ன நீ சேர்க்க மாட்ட, என்ன நீ மனுஷனா மதிக்க மாட்டேன்னா இந்த நாட்டோடுங்கிற கட்டமைப்பை நான் எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்னு கேட்டவர் அம்பேத்கர். நான் எழுதிய அரசியலமைப்பை நானே கொளுத்தவும் தயங்க மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர். இரட்டை வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி வட்டமேஜை மாநாடுல எங்க பட்டியலின மக்களுக்கு இவங்க இந்த தேசம் உள்ள தொகுதிக்குள்ள இருக்கவனே நல்லது பண்ண மாட்டான், சாதி நல்லது பண்ண மாட்டான், சுத்த நல்லது பண்ண மாட்டான்,
வட்டமேஜை மாநாடுல சண்டை போட்டு வந்து இரட்டை வாக்குரிமை வாங்கிட்டு வந்தார். அதை திருட்டுத்தனமாக பறித்தவர் தான் காந்தி. பட்டியலின மக்களுக்கான உரிமையை திருட்டுத்தனமாக பறித்தவர் தான் காந்தி. அப்போ ஒட்டுமொத்த தேசமும் காந்திக்கு பக்கம் நிற்கும் பொழுது அவர் இருக்காரு இல்லாமல் போறாரு, நீங்கள் வந்து இரட்டை வாக்குரிமை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு கடிதம் எழுதினவர் பெரியார். கடைசியில் அம்பேத்கர் அன்னைக்கு இரட்டை வாக்குரிமையை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கான இன்னல்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. தன் மக்களுக்காக வாக்குரிமையே கேட்டவர் எப்படி இந்த தேசத்தை வந்து தேசபக்தியால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருப்பார். குறைஞ்சபட்சம் நியாயம் வேணாமா? இந்த மாதிரியான விஷயத்துல ஏதோ 1927 எழுதினாரு பேசினாருன்னு இவர் தானே சொல்றாரு. எதுல எழுதினாரு எங்க எழுதினாருன்னு இருக்குல்ல, புக்கு கொடுங்க. 37 தொகுதிகள் இருக்குது அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சிங். இன்னமும் வந்து வெப்சைட்ல இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இந்த புக்கில் இத்தனை பத்தியில இந்த விஷயத்த அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் தேவை பார்த்து எடுத்துக்கிறோம். இல்லை இந்த மாநாட்டில் பேசினாரு, இல்லை அந்த மாநாட்டில் பேசினாரு அப்படின்னு ஒன்று வேணாம். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறது அவர் பேசுறதுக்காக தொகுத்து வைக்கப்பட்டிருந்த உரை. அந்த உரையில் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நீக்க சொன்னாங்க. நீக்க முடியாதுனால அவரை பேச அனுமதிக்கல. அந்த ஸ்பீச்சிங்கை தான் அவர் வந்து புக்காக போட்டார். அந்த புக்கை மொழிபெயர்த்து போட்டவர் தான் பெரியார். அப்புறம் இந்த பெரியார் சம்பந்தமாகவே வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 1963 செப்டம்பர் 17 அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் புத்தகம்லாம் விடுதலை இதழில் இது பண்ணும்போது அதில் வந்து ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்து 4 எதிரிகள் இருக்காங்க. ஒன்று வந்து இஸ்லாமியர்கள், 2வது கிறிஸ்தவர்கள். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நடுவில் அண்ணன் சீமானு வளர்ந்தாரு. அது ஃபோட்டோஷாப்பு, ஒரிஜினல் பேப்பர் அப்படி இல்லை. அதில் எழுத்து சீர்திருத்தத்துக்கு பிறகு வந்து வார்த்தைகள் வேறையா இருந்துச்சு. எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பேப்பரில் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே போட்டு ப்ரூஃபாக போட்டுட்டோம். சீமான் உருட்டுன அதே போய் இப்போ இவரும் உருட்டியிருக்காரு. அது உண்மை இல்லை, பெரியார் அப்படி பேசவில்லை. பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்போ பேசினார் அப்படின்னா, இல்லை இதுலையுமே வந்து வர பெரியார் இஸ்லாமியர்களுக்காக எப்போ பேசினார் அப்படின்னா, ராஜாஜியோட போயிட்டு முஸ்லீம் லீக் கூட்டு வைக்கும் பொழுது அவர் பேசினார். அதுக்கு பிறகு அதே பெரியார் திருப்பி இஸ்லாமியர்கள் கூட ஆதரவாக இருந்தார். காயிதே மில்லத் அவர்கள் இருந்தபோது நாகூர் ஹனீஃபா தோலை பிடிச்சிக்கிட்டு போனார் அப்படிங்கிறத நாகூர் ஹனீஃபா வீடியோவாகவே பதிவு பண்ணியிருக்கார். அந்த வீடியோ கூட வந்து இன்னமும் வந்து ஆலோசனை கிட்ட இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுபோக பெரியாருடைய விஷயம் இருக்குல்ல, அதே ஆலோசனவாஸ் வந்து ஒரு நேர்காணல சொல்லியிருப்பார். மனவை முஸ்தபா அறிவியல் தமிழறிஞர்ல அறிவியல் தமிழறிஞர், கலை சொற்கள் அப்படின்னு டிக்ஷனரி இருக்குல்ல, 8 டிக்ஷனரி வச்சிருக்காரு. தமிழில் 8 டிக்ஷனரி வச்சிருக்காரு. அந்த 8 டிக்ஷனரி வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து ஷானவாஸ் போயிருக்காரு. அப்போ வந்து என்னங்க பெரியார் ஃபோட்டோ இருக்குங்க, என்னங்க பெரியார் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்கும்போது பெரியார் தான் வந்து தமிழ் மொழியை திட்டிக்கிட்டே இருந்தார். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, அறிவியல் படிக்க முடியல, ஒரு ஆய்வு பண்ண முடியல, எந்த ஒரு இதுவும் பண்ணவே முடியல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. 3000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கியம், இலக்கணம்னு உலகின் சிறந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்க முடியும், இதை போய் இவர் திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ தான் மொழிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதையெல்லாம் பேசாமல் இருக்கீங்கன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சு, பெரியாருடைய பேச்சின் தாக்கத்தினால நான் செஞ்ச பணியில் தான் இந்த 8 டிக்ஷனரியும் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ சொல்லும் போதுமே வந்து அவர் இஸ்லாமியர்களை இதில் குறிப்பிட வரல. அந்த 3வதா அதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் வந்து சொல்லும் போது சொல்கிறாரு, திரும்ப வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து சேலை, காசு, சோறு இந்த 3 மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தது. மற்ற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பார்ப்பனர்களுக்கோ இவங்களை விட எல்லாருமே நல்ல நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை, அவங்க உயர்ந்தவங்களா எல்லா விஷயத்துலயும் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த 3மே கிடைக்கிறது இதுவா இருக்கு, அதனால இந்த 3 இருந்தா மட்டும் அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி. ஆக்சுவலா ஏற்கனவே வந்து இங்க தலித்திய ஆளுமைகள் அப்படின்னு ஒரு கிறுக்கு கூட்டம் சுற்றின்னு இருக்கும். அது வந்து பெரியாரை வந்து அம்பேத்கர் எதிராக நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதோட நீட்சி தான் வந்து குருமூர்த்தியோட வைத்தறிச்சல். ஓகேவா, இங்கே பட்டியலின மக்களுக்கு எதிராக அம்பேத்கரை நிறுத்துவது அப்படிங்கிறது மூலமாக இங்கே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான கிடைக்கட்ட அரசியல் தான் வந்து இது. இதை வந்து பல நேரங்களில் திருமாவே வந்து விலகிட்டார். அதனால் திருமாக்கிட்ட போய் கேட்டோம்னா அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் மறுபடியும் இந்த உருட்டை எடுக்காதீங்க, அம்பேத்கர் உங்கள் நபர் கிடையாது, இந்துத்துவ அம்பேத்கர் நீங்கள் எழுதுனீங்க, அதுக்கு வந்து இங்கே மறுப்பு வந்து போட்டாச்சு, அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மற்ற இந்து மதம் போட்டாச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரப்பூர்வமாக மறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சீமான் உளறி கொட்டியது வரைக்கும் ஆதாரம், நீங்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் இது பேசப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆதாரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள தயார்.
பெரியார் முடிஞ்சது, அம்பேத்கர் பற்றி பேச முடிஞ்சது, அடுத்து வந்து திருவள்ளுவர் அப்படியே இந்த பக்கம் வந்திருக்காரு. வள்ளுவர் சனாதனத்துக்கு எதிரி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது சனாதனத்துக்கு எதிரானது தான். இல்லை, அவர் வைக்கிற கேள்வி நீங்கள் வந்து எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் வந்து திருக்குறள் தான் குருமூர்த்தி படிச்சிருக்கவே மாட்டார். தமிழ் தான் உனக்கு இப்போ மீச பாஷையாச்சே. ஏங்க அவர் பரிமேல் அழகர் உரை படிச்சிருப்பாரா இருக்கும். அதுதான் பரிமேல் அழகர் உரையை படிச்சிருப்பாரு. நான் சொன்னேன் திருக்குறளுக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உரைகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து மற்ற ஆட்கள் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆகாது அப்படின்வீங்க. சாலமன் பாப்பையா உரை இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஆகாது அப்படின்வீங்க. ஐயா மூக்க அவர்களுடைய இருக்கு கலைஞர் கருணாநிதி எழுதின உரை, அதுவும் வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் எழுதின இருக்குது. புக்கு வந்து 700 ரூபா தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ வந்து ரேட்டு மேபி பிரிண்டிங் காஸ்ட்னால ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க்கு கூட கேட்டு வாங்கி தரேன். 700 ரூபா. அதில் நீங்கள் படித்தீங்கன்னா பரிமேல் அழகர் உரை மோசடியானது அப்படின்னு நாவலர் சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, நாவலரே சொல்லியிருக்கார். அதில் ஆரம்பத்தில் இருக்கும் கடவுள் சம்பந்தமாகவோ ஆன்மீகம் சம்பந்தமாகவோ அந்த புக்கில் திருக்குறளில் ஒன்றுமே கிடையாது. ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அது சமயம் சார்ந்தது அப்படின்னு உருட்டுவாங்க, அது வேற அப்படின்னு தெளிவாக விளக்கம் இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. நான் புக்கு எவிடன்ஸோட கொடுக்குறேன். அவர் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வள்ளுவத்தை சரியாக படித்த நபர் ஒரே ஒரு நபர் தானாமா. உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? உங்களுக்கு தெரியுமா யாருன்ட்டு? பெரியார் தானம்மா. அதனாலதான் பெரியார் சொன்னாராம், இது வந்து தங்க தைட்டில் வைத்திருக்கக்கூடிய மலம் அப்படின்னு வந்து அதை விமர்சிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. அதாவது அந்த தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் இருக்குல்ல, அது பெரியார் சொன்னார் அப்படிங்கிற ஒரு உருட்டை வந்து ரொம்ப காலமாக இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் அதை சொல்லவே இல்லை. பெரியார் என்ன சொன்னார்னா, உங்களுடைய மத நூல்கள் எல்லாமே, புராணங்கள், இதிகாசங்கள், இந்த நூல்கள் எல்லாமே குப்பைகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு, பிரம்மா யார், பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்குமான விஷயங்கள், அந்த அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். போனோம்னா அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து 18+ ரிப்போர்ட் அடிக்க வேண்டி வந்துடும். அதனால் அதுக்குள்ளே நான் போகலை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பேசி அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது பெரியார் சொல்லுவார். அப்போ பெரியார்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது, இந்த புராண குப்பைகள்லாம் தூக்கி போட சொல்கிறீங்களா, அப்போ அந்த இடத்துல எதை வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, டேய் நான் அசிங்கம் இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு நான் சொல்கிறேன், தூக்கி தூர அப்புறப்படுத்துங்க அப்படின்னா, அந்த அசிங்கத்தின் இடத்துல வேற என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறதுன்னு நீ கேட்குற, முதல்ல அசிங்கத்தை தூர போடு, அப்புறம் அங்கே என்ன கொண்டு வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆக அவர் திருக்குறளை மலம்னு சொல்லலை, இதை தெளிவுபடுத்திக்கும். அடுத்தபடியாக அவர் திருக்குறளை எதிர்த்தாருன்னா அவன் எதிர்த்தார். பரிமேல் அழகர் உரையை பார்த்துட்டு இதுதான் திருக்குறளுக்கான உண்மையான அர்த்தம் நினச்சி அவர் எதிர்த்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பல தமிழறிஞர்கள் வந்து, ஐயா அது வந்து ஒரு சாஃப்ட் சங்கி எழுதுனது, அதனால் நீங்கள் அதை மட்டுமே நினச்சிக்காதீங்க, ஒரிஜினலான விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் திருக்குறள் மாநாடு நடத்தினார். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நமக்கு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், திணிக்கப்பட விஷயம் என்ன இருக்குன்னா, பரிமேல் அழகர் உரை தான் பெஸ்ட்டு, அந்த 10 பேர் எழுதுனதுல அவர் எழுதுனதான் இது அப்படின்ட்டு. எஜுகேஷன் போர்டில் சங்கிகள் உட்காந்துருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு பசிக்கும்ல, அவங்க உருட்டுறது தான். ஓகேவா, நான் இன்னமும் சொல்கிறேன், நான் வந்து இன்னமும் வந்து நாவலர் எழுத்தை விட நாவலரை பேச்சு தான் எனக்கு பேச்சு பிடிக்கும். ஆனால் எழுத்து அப்படிங்கும் பொழுது வந்து ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய எழுத்து தான் வந்து ரசித்தவன், அதனால் ஈர்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் இந்த உரையில் நானே சொல்கிறேன்னே, நாவலருடைய உரை தெளிவாக இருக்கும். பரிமேல் அழகர் உரை வந்து புரட்டுகளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அவரே விலாவரியாக விளக்கியிருப்பார். புத்தகம் இருக்குது, புத்தகத்தை படித்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். வள்ளலார் அடுத்த விஷயம், அவரும் வந்து எல்லாம் பொதுவாக பேசினவர், அவரும் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறாருன்னு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. வள்ளலார் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? வள்ளலார் வந்து அனைத்து உயிர்களுக்குமான உயிர்களை நேசித்தவர். அவர் வந்து இந்த உருவ வழிபாடு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னவர் தானே. அதுக்குமே வந்துட்டு அவர் அப்படி வந்து என்னத்த சொன்னார், அவர் வந்து அத்வைதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்போது அது வந்து சனாதனத்தில் இருக்கிறது தானே. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவர் சனாதனத்துக்கு எதிரானவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்காரு. வள்ளலார் வந்து சனாதனத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறது ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது. வள்ளலாருடைய இறுதி காலம் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் ஓடிக்கிட்டு இருக்கு. வள்ளலார் எல்லா உயிர்களும் சமம், எல்லாருக்குமான உலகம் இது அப்படின்னாரு. சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அத்வைத்தம் துவைத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு நீங்கள் வள்ளலாரை இது பண்ணாதீங்க. வள்ளலார் பக்தர்கள்லாம் வந்து வழிபாட்டு இருப்பவங்களாம் உக்கிரமானவங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த
இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுமைகள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ள உள்ள வந்துட்டு ஏதோ பாஜகவையும் அதிமுகவையும் இணைக்கணுன்ற மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு இருக்காரு, ரெண்டும் சேரணும் அப்படின்னு. இதுதான் குருமூர்த்தி அவர்களுடைய ஆக்சுவல் ஒர்க்கு. இந்த லாபிக்கு கமிஷனுக்கு புரோக்கர் வேலை பார்க்குறதா அவரோட வேலை. அந்த கமிஷன் மண்டி வேலைக்கு தான் அவர் இவ்வளோ மூச்சை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இந்த புரோக்கர் வேலைக்காக தான் அவர் மூச்சை போட்டிருக்காரு. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி எப்படியாவது சேர்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய கமிஷன் கிடைச்சிரும் அப்படின்னு. இல்லை, இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொல்லும் போதுமே அவர் என்ன சொல்கிறாரு, இது ரெண்டத்தையும் சேர்க்கணும் தான், ஆனால் இபிஎஸ் மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இபிஎஸ் மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு சேர்க்க முடியல அப்படின்னா இப்போ யாரை தலைவரை வச்சுருக்கணும் தெரியலையே. 20,000 புக்கு படித்த அண்ணாமலைவா இன்னைக்கு 17ஆம் தேதி இன்ன வரைக்கும், சாரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது 4:25, இப்போ வரைக்கும் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இன்றைக்கி தான் வந்து மாநில தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் வரதா இருந்துச்சு. அண்ணாமலையே இருக்காரா இல்லை மாற்றப்படுகிறாரா அப்படின்னு தெரில. ஒரு தரவுகள் இல்லாத, அரசியல் அடிப்படையே தெரியாத அரைகுறை அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியப்படுத்த முடியுமா? கூட்டணி முறிச்சது யார்? அண்ணாமலை தானே. அண்ணா பற்றி தப்பாக பேசினார், ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசினார், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். இப்போ எப்படி சீமான் ஆதாரம் இல்லாமல் அழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு பொய்களா? அதே மாதிரி தான் 2 பொய்கள். இந்தியாவில் பொய்களுக்கு பேர் போனவர்கள் அப்படின்னா 3 பேர். 1 ஜி, 2வது அண்ணாமலை, 3வது சீமான், 4வது ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தமிழ்நாடு சட்டசபை கூடும்போது மட்டும் வந்து பேசிட்டு போயிடுறாரு. அது அவருடைய பொய் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால அவர் வந்து ரேஸ்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்குது. இதுக்குமே வந்துட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது இபிஎஸ் பற்றி பேசும்போதுமே வந்து எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இருந்தாங்களோ, அவங்க எப்படி திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, அவங்கள எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அதே அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். எம்ஜிஆர் எதுக்காக கட்சி தொடங்கினார்? எம்ஜிஆர் அதிமுகங்கிற கட்சி திமுக எதிர்ப்பதுக்காக தொடங்கினாரா? ஒரு சில விஷயங்கள் முரண்பாடு இருந்திருக்கலாம். இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது, அதனால இந்திரா காந்தி மிரட்டினாங்கன்னு கட்சி தொடங்கினார். முதல்ல எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார் அப்படின்னு சொல்றதே ஸ்டேட்மெண்ட். அனகாபுத்தூர் ராமலிங்கத்துடைய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு கட்சியை ஆட்டையை போட்டார், அவ்வளோதான். சரி, ஏதோ ஒன்று அவங்க வந்ததுக்கு அப்புறமா அதிமுகன்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக திமுகவை எதிர்த்தாங்களோ, இபிஎஸ் அந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அப்படி ஒன்று இல்லையே, எதிர்த்துட்டு தானே இருக்காரு. எதிர்கட்சியா அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்றப்ப அதிமுக 2006 எதிர்கட்சியாக இருந்தாங்க. திமுக இப்போ மைனாரிட்டி ஆட்சி தான், அதிமுக இப்போ எதிர்கட்சி. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 91 திமுக கம்மியாக தோத்தாங்க. தமாக காங்கிரஸ் வந்து இப்போ எதிர்கட்சியாக இருந்துச்சு. அப்போ 96 இவங்க டம்மியாக இருந்தாங்க. 2001 திமுக அதிமுக இருந்துச்சு. 2006 அதிமுக வாங்கின வாக்குகள் 62 தொகுதிகள். 2006 அம்மையார் எதிர்கட்சி தலைவராக. எப்போ 5 வருஷம் பிறகு 2021 10 வருஷம் ஆட்சி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, பாஜக அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் பாமக கூட வச்சுக்கிட்டது. 10% கொடுத்தனால தென் தமிழகத்தில் செல்வாக்கில் இருந்தது. எல்லாத்தையும் மீறி 66 சீட்டு எடப்பாடி, கூட்டணியாக 75 சீட்டு. ஜெயலலிதா பண்ண முடியாததை எடப்பாடி செஞ்சுருக்கார். வேற என்ன? இவர் தான் சொல்கிறாரு, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமையாக வந்து அரசியல் இல்லை. நானே அவர்கிட்ட தனிப்பட்ட விதத்துலலாம் நான் போய் பேசியிருக்கேன். அவர் அந்தளவுக்கு பெரிதாக அவர் வந்து ஒரு பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர்கிட்ட குருமூர்த்தி பேசியிருக்க மாட்டார். ஜெயலலிதா கிட்டே ஷோ தான் பேசினார். அதனால் அங்கேயும் வந்து அங்கே ஷோ இருந்தார். ஜெயலலிதா சித்த போய் தான் ஷோ போனார். அதனால் போயிட்டாங்க. குருமூர்த்தி பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. பேசினாலும் அந்த அம்மா வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணியிருக்கோம். எடப்பாடி கிட்ட போய் பேசியிருக்காரு. எடப்பாடி மதிக்கலை, அவ்வளோதான் காண்டு. இப்போ வந்து மதிக்கலை அப்படிங்கிறனால அந்த வயிற்றுச்சலில் பேசிக்கிட்டு இருக்காரு. 2021 டிடிவி தினகரனை சேர்த்துட்டு பேசிகிட்டு இருந்தார். அந்த டீல் பேசி கொடுத்துருந்தா ஒரு கமிஷன் கிடச்சிருக்கோம். அவரால் கமிஷன் வியாபாரம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி. அப்போ ஆளுங்கட்சி ஆப்வியஸாக அடுத்து வரணும்ல. தமிழ்நாட்டுக்கு திமுக வந்து நல்லதில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சியில் எல்லா மற்ற எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்துடும். அதிமுக விஷயம் பேசும்போது டிடிவி தினகரனை சேர்த்துக்க முடியும். டிடிவி தினகரன் டம்மி பீஸு. அவரை சேர்த்து என்ன பண்ண முடியும்? டிடிவி தினகரன் எத்தனை ஓட்டு இருக்குது? எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது? ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே? தேனி நின்னீங்கல்ல, ஜெயிக்க வேண்டியது தானே? ஏன் தோத்தீங்க? தங்கத்தமிழ்ச்செல்வன்ட்ட தோத்தீங்க தானே? ஓகேவா? அந்த அதிமுக கூட்டணிக்குள்ள இவர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாரு.
இன்னொன்று வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இணையணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு துக்ளக் ஒரு விஷயம் செஞ்சு ஒரே ஒரு இடத்துல 2 வாட்டி நடந்துச்சு ஷோ செஞ்சார். 96 திமுகவுக்காக வேலை பார்த்தார். ரஜினியை உள்ளே கொண்டு வந்து தமாக இது பண்ணி ரஜினியை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த இடத்துல ஜெயலலிதா பண்ணது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டி இது ஷோ செஞ்சார். அப்போ திமுக கூட்டணி ஜெயிச்சு. 2011 விஜயகாந்த் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அம்மையாருக்கு விருப்பமே கிடையாது. பரவாயில்ல இல்லாட்டி நீங்கள் வந்து அவுட்டு மெஜாரிட்டி வராது ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி விஜயகாந்தை பேசி ரெடி பண்ணி கூட்டணிகளை கொண்டு வந்து மறுபடியும் வந்து ஆட்சி கொண்டு வந்தார். என்ன பண்ணியிருக்காரு? உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? 24 அடி செஞ்சிருக்க வேண்டியதானே, அப்படி வளைச்சிருக்க வேண்டியதானே? அந்த அதிமுக அதிமுக ஆளுமை இல்லை அதிமுக தனிச்சு தானே போனாங்க. பாஜக தலைமையில் நீங்கள் கூட்டணியை கட்டமைச்சிங்கல்ல, உங்கள் மோடி இருக்கார்ல 3.0 வர வேண்டியதானே, ஜெயிக்க வைக்க வேண்டியதானே. எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன்லேயே பிஜேபி மதிக்க மாட்டாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபி எவனும் சீண்ட கூட மாட்டான். மோடி ஃபோட்டோவையே தூக்கி போட்டு போய் தான் அண்ணாமலை வானதையும் ஓட்டு கேட்டாங்க. 20 சீட்டில் வெறும் 4 சீட்டு தானே ஜெயிச்சிங்க. உங்கள்ட்ட ஆளுமை எங்கே போச்சு? ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. அந்த நாளும் வந்து கொங்கலை எடப்பாடி வாங்கி கொடுத்தாரு. தென் தமிழ்நாட்டில் எம்ஆர் காந்தியும் நயினாரும் அவங்களோட சொந்த செலவாக்கில் ஜெயிச்சாங்க. அப்படியாவது எம்பி சீட்டில் நயினா ஜெயிச்சிருப்பாரு. அந்த 4 லட்சத்தையும் போட்டு கொடுத்து பேட்டு வச்சுட்டீங்க. அப்புறம் இந்த திமுக ஆட்சியிலுமே வந்து வழக்கம் போல் எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டு தான். கஞ்சா புழக்கம் அது இது நிறைய இருக்குது, இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை நிறைய இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு பத்திரிகைகள் வந்து அந்தளவுக்கு பெரிதளவில் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. பத்திரிகைகள் வந்து இங்கே கட்டுப்பட்டு இருக்குது. பத்திரிகை சுதந்திரம்ன்றது இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு இல்லை. அது துக்ளக், அது போக ஓரளவு தினமலருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, இந்த 2க்கும் தான் இருக்கு. துக்ளக்கு இருக்கு, தினமலருக்கு ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பத்திரிகை சுதந்திரம் வந்து மற்ற பத்திரிகைகளுக்கு இல்லாத சுதந்திரம் துக்ளக்குக்கும் தினமலருக்கும் இருக்கு. அது சாதியத்தால் கிடைத்த சுதந்திரம். தினமலர்ல காலை சுற்றுண்டு திட்டத்தை கொச்சியா இழிவுபடுத்தி முடிச்சு பேசிட்டு செப்டிக் டேங்க் நிறைய இது எழுதி முடிச்சிட்டோம். அவங்க தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே ஒரு வழக்கு போட முடியல, ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த அரசு இருந்துக்கிட்டு இருக்கு. இதே விஷயத்த வேற ஊடகம் எழுதியிருந்தா அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும். அவ்வளோதான். அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன பொய்ய வேணால் சொல்லிட்டு போகலாம். இப்போ கூட வந்து வாய்க்கு வந்து அவதூறு பேசியிருக்காரு. சிஎம் பேசினாரு, பெரும்பாலும் பெரியார் முன்னு சொன்னார்னு சிஎம் போய் பேசினாரு அப்படின்னு ஒரு அவதூறு பரப்புறீங்க. உங்களை சும்மா தானே விட்டுருக்கோம். நீங்கள் இவ்வளோ பேசின பிறகு உங்கள் மேலே ஒரு கேஸ் கூட போட முடியல. திமுகவை இன்னொரு சொன்ன போனால் ட்விட்டரில் ரொம்ப ஆபாசமாக அறிவாலய ஃபோட்டோ போட்டு ஒரு எடிட் பண்ணியிருந்தார். இவர் மேலே நடவடிக்கை கூட எடுக்கல. இன்னைக்கு சீமான வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு, நடவடிக்கை எடுக்கல. எச்ராஜா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாட்டி பண்ண அந்த விஷயத்துக்கு வீடியோக்கு எடுத்தவரை தேடுறாங்க. அந்த பாட்டியை வீடியோ எடுத்தவரை அரெஸ்ட் பண்ணாங்க, பாட்டியை தேடினாங்க. அது ஓகே இருக்கட்டும். இந்த நடந்துகிட்டு இருக்குல்ல, இதைத்தான் நாங்கள் விமர்சனம் பண்றோம். உங்களுக்கு இருக்குது உங்கள் சாதியை பின்புலத்தால் இருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து நாங்கள் கேள்வி கேட்குறோம்னா சொல்லாதீங்க. நீங்கள் எங்கே கேள்வி கேட்டீங்கிற விஷயம் இருக்குல்ல, எதை கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கே யார் இந்த சாருங்கிறத எத்தனை மீடியா ஹைலைட் பண்ணுச்சு, எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். மீடியா கேள்வியே கேட்கலங்கிற நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம், எத்தனை யூடியூப் சேனல்ஸ் பேசியிருக்காங்க, எத்தனை சேட்டலைட்டில் டிபேட் வைக்கப்பட்டிருக்குது. சேட்டலைட் பெருசாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு பேசப்பட்டிருக்கு. யார் அந்த சார் இருக்குல்ல, ஏன் வந்து நீங்கள் காட்டலை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவருமே பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து தப்பாக தான் சொல்கிறார். அண்ணா நகர் விஷயத்தில் வந்து தப்பு பண்ணவர் வந்து அதிமுகவை சார்ந்தவர். இவர் என்ன சொல்றாரு, திமுக அப்படின்றார். அந்த நபர் வந்து திமுக வழக்க ஊடகத்தில் பப்ளிஷ் பண்ணது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதை அடுத்து வந்து ஃபார்வர்ட் பண்ணது ஜூனியர் விகடன். இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டதில் தான் சுமோட்டோ கேஸ் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஃபாலோ நடந்து அது வந்து மாற்றிருக்காங்க. அரக்கோணம் விஷயத்துக்கு ஃபாலோ அப் நடந்திருக்கும். ஒன்று வேணாம், அண்மையில் விக்ரவாண்டியில் அந்த செப்டி டேங்கில் சிறுமி இருந்தது, அதுக்கு பின்னாடியும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு விகடனில் ஃபாலோ பண்ணி போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட அரசின் திட்டங்களில் மோசடிகள் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கிறத விகடன் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கு. விகடனை வந்து திமுக என்ன நடவடிக்கை எடுக்கலையே, போடாதீங்க அப்படின்னு விகடன் இல்லை. இப்போ இந்த பிரச்சனைலாம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த ஆட்சியில். சரி, அது வந்து அதிமுக நடந்திருக்கு, ஓகேவா. அதிமுக செஞ்சார் அப்படின்னா அது அதிமுக பொறுப்பு கிடையாது. ஞானசேகரனுக்கு திமுக தலைவர் பொறுப்பு கிடையாது. போக்சோ கேஸில் ஒருத்தர் பாஜகக்காரர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, குருமூர்த்தி பொறுப்புன்னு ஏற்றுக்குவாரா? பாஜகவுக்கு மட்டும் கொடுக்குறாருல, ஏற்றுக்குவாரா? இல்லை அண்ணாமலை பொறுப்புன்னு ஏற்றுக்குவாங்களா? பாஜகக்காரர் நம்மளை கேஸே இல்லையா? பிரிஜுபூஷன் சிங் வந்து மல்யுத்த வீராங்கனைக்கு இது பண்ணும்போது முட்டை குத்துட்டு மூடிட்டு இருந்தீங்க தானே.
இதில் பில்கிஸ் பானு வழக்கில் வந்து பார்ப்பனர்கள் அதனால் அவங்க நல்லவங்க அப்படின்னா வெளியே ஒரு 2 கோர்ட்டு முன்கூட்டியே விட்டுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி அவங்களை உள்ள தூக்கி போட்டிருக்கோமே. அது யார் ஆட்சியில் நடந்துச்சு? குஜராத்தில் யார் எங்கள் ஆட்சியாக நடக்குது? தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணாங்களா இல்லை திராவிட ஆட்சி நடக்குதா? காஷ்மீரில் கோயிலுக்குள்ளே வச்சு ஒரு சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட பொழுது அதுக்கு குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போனீங்களே, ஹத்ராஸில் யார் ஆட்சி நடந்துச்சு? உன்னாவில் யார் பிரச்சனை நடந்துச்சு? சித்திக் காப்பான் போயிட்டு செய்தி சேகரிக்க போனதுக்காக 3 வருஷம் அவரை தூக்கி வந்து உள்ளே வச்சுருந்து சங்கிலி போட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தீங்களே. இதெல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்குது, நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல் பேசுகிறோன்னா நம்ம அது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாமே தவிர்த்து நம்ம அதெல்லாம் கேட்டால் அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க? பாஜக தலைவர் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் யாராவது பேச சொல்லுங்கள், திமுக எதிராக திமுக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேச சொல்லுங்கள். ஏன் வந்து அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் பேசுகிறாருல, அதிமுகவா வந்து தேச விரோத கட்சி, அதுவா வந்து அராஜகமான கட்சி அதிமுக கிடையாது, இந்து விரோத கட்சி அதிமுக கிடையாது அப்படின்னு சொல்றது மூலமாக இவர் வந்து இதெல்லாமே வந்து திமுக தான் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. அராஜக கட்சி அப்படிங்கிறாங்க. திமுக அதிக ரவுடிகள் இருக்காங்களா? அதிமுக அதிக ரவுடிகள் இருக்காங்களா? சரி, பாஜக அதிக ரவுடிகள் இருக்காங்களா? படைப்பை குணா யாரு? என்கவுண்டரில் போடப்பட்டு ஒன்று வேணாம். பாஜக கட்சியில் உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ரவுடி வராரு, போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னு பயந்துட்டு போனார். நியூஸில் வந்த வீடியோ தான், இதே தினமலரில் போட்டிருக்குது. இவ்வளோ பேசுகிறாருல தினமலரில், அது முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்துல போட்டாங்க, பாஜக அலுவலகம் கமலாலயத்தில் பாலியல் தொல்லைகள் இருக்குது, விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு. இதே தினமலர் தானே எழுதிச்சு. பத்திரிகை சுதந்திரம் உங்கள் சுதந்திரம் தானே, உங்களாக தானே எழுதுனாங்கல்ல. அப்போ மட்டும் இருந்தீங்க. பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத, கட்சி தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கமலாலயத்துக்குள்ளே வந்து அத்துமீறல் நடக்குது, விசாகா கமிட்டி வைக்கணும் சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? அதே தினமலர் நினச்சிருந்தா அறிவாலயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எழுதிருச்சா? இல்லை விஜய் மாளிகையில் எழுதுனாங்களா? கமலாலயத்தில் பெண்களுக்கு நடக்குது அப்படின்னு தானே எழுதுனாங்க. அப்புறம் அராஜக கட்சினா சரி ஓகே, இந்து விரோத கட்சி திமுக அப்படின்னா இடஒதுக்கீடு யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? இடஒதுக்கீட்டால் பயன்படுப்பவர்கள் யார்? 10% ஆட்டையை போட்டு போனீங்கல்ல குழப்பறமாக வந்து, அந்த மாதிரி இல்லாமல் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு திமுக அதிமுக மாற்றி மாற்றி கொடுத்துருக்குல்ல. மருத்துவ படிப்பில் வந்து நீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பலனடைய போகிறது யார்? இந்து மாணவிகளும் தானே. அப்புறம் இப்படி இந்து விரோத கட்சி. இப்போ அவங்க டார்கெட் எல்லாமே வந்து பிஜேபியோட இப்போ அதிமுக வந்து சேர்க்கணும் கூட்டணிக்கு. அப்போ நாங்கள் வந்து டிஎம்கேவை தான் பேசுவோம். எடப்பாடி அதை கமிஷன் காசு கொடுப்பாரான்னு பார்க்குறாரு. எடப்பாடி இப்போதைக்கு இல்லை. பாஜகவை நோக்கி அதிமுக தள்ளப்படுவதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நடக்கட்டும். கடைசி ஆப்ஷனாக அதிமுக அதை வேறு வழி இல்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆக்சிஜன் சிலிண்டராக வேணால் பாஜக கூட்டணியை பயன்படுத்தலாமா ஒழிய இது பண்ண முடியாது. இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காருல்ல, கிண்டியில் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல கவர்னர்னு, அவர் பொங்கல் விழா கொண்டாடினார்ல, அவர் தான் வந்து அதிமுகவுடைய ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொறுப்பாளர் இருக்கார். அவர் மேலேயும் அவர் பையன் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு போட்டு இடியும் இன்கம் டேக்ஸும் கேஸ் போட்டிருக்காங்க. அவர் காலேஜில் போயிட்டு கவர்னர் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் பொங்கல் விழாவை. கேள்வி கேட்கலாம்ல. அதெல்லாம் வந்து அப்பப்போ இந்த இடிஐடி ரேட்லாம் இன்னும் வரல கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக அப்பப்போ பயமுடுத்தி நடக்காது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா தான். அவர் வந்து அவருடைய தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து குருமூர்த்தி எப்பயாவது உளர்னாரா? வருஷத்தில் ஒரு நாள் வந்து உளறி நானும் இருக்கேன் அப்படின்னு, சப்ஜெக்ட் இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உளருவார். இவர் சொன்ன ஏதாவது ஒன்று நடந்துச்சா? ரஜினிகாந்த் சிஎம்னு இவர் எத்தனை வாட்டி போய் பார்த்தாரு, துக்ளக் ரமேஷ் போய் பார்த்தாங்க, எத்தனை பேர் வந்து தூக்கி பிடிச்சி கொண்டாடினாங்க? வந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒருவேளை இவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ஆக்கியிருப்பாங்களா இருக்கும். சரி, ஒரே விஷயம், இந்த ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா அப்படி வந்து புரட்டி போட்டிருப்பாருன்னு இந்த ரவீந்திர துரைசாமி கூட வந்து அப்பப்போ வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரே ஒரு கேள்வி தான் சொல்கிறேன். 96 ரஜினி வந்தார். ரஜினியால் மட்டுமே திமுக ஜெயிக்கல. அப்போ அதிமுக மேலே அதிருப்தி இருந்துச்சு. அதே 96 வாய்விட்ட ரஜினி 2001 ஜெயலலிதா ஜெயிச்ச உடனே முதல்ல பாய்ஸ் கார்டனில் வீட்டில் போய் பகை கொடுத்தார். இந்த ஜெயலலிதா ஆட்சி வந்து ஆண்டவனை காப்பாற்ற முடியாது. அதுக்கு பிறகு வீரப்பன் பிரச்சனை, பாபா படப்பட்டி பிரச்சனைனால பாமகவுக்கு எதிராக நாங்கள் வேலை பார்ப்போம், தொண்டர்களை விட்டு அடித்து அவ்வளோ பெரிய கலவரம் வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பாஜக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி 2004 அத்வானி பிரதமர் வேட்பாளர்,
இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. மன்மோகன் சிங் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது பாமக போட்டியிடும் 7 தொகுதிகள் நினைக்கிறேன். 7 தொகுதிகளிலும் எதிராக வேலை பார்ப்போம், பாமகக்கு எதிராக வேலை பார்ப்போம் அப்படின்னு ரஜினி வாய்ஸ் விட்டு பாமகவை காலி பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த விளைவு அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமக அங்கே வச்சு திமுக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள், பாமக எல்லாரும் இருந்தாங்க. அந்த கூட்டணியில் பாமகவை வாஷ் அவுட் பண்ணுறேன்னாரு. 7 தொகுதி 0 ஆக்குறேன்னாரு. கடைசியில் இவர் ஆதரித்த அதிமுக கூட்டணி 0 ஆகி 40 பாமக கூட்டணி வந்துச்சு. அப்புறம் வாங்க எதாவது பண்ணுங்க, ரஜினிக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா ரஜினியே அதை ஒத்துக்க மாட்டார். அதனால தான் அவரே பேக் வச்சார். ஸோ ட்ரை பண்ணுற பிரச்சனை இல்லை. இப்போ சீமான சொன்னாப்பில் இல்லை பெரியாரை எதிர்க்கிறோம் போய் அழிக்கிறார் அப்படின்னு. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பக்தவச்சலம், மாப்போசி அப்படின்னு சீமானுக்கு தாத்தாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை, ஓகேவா? இந்திய துணை கண்டத்தில் பார்ப்பனியத்தால் அசைக்க முடியாத ஒரு சக்தி அது பெரியார். அம்பேத்கரும் அப்படி தான். ஆனால் அம்பேத்கரை நீங்கள் விழுங்கி ஏப்ப விட்டுட்டீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பெரியார் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு புதுசாக ஒரு கூலிக்கு ஒரு அடியாளை வச்சு சீமானுங்கிற ஒரு அடியாளை வச்சு நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். அதுக்காகலாம் இங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்னாலும் திமுக, அதிமுக மட்டும்தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். விஜய் வந்த பிறகு சீமானுக்கிட்ட இருக்க 8% போயிடுச்சு. ரொம்ப வேகமாக ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் போகிறனால பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அம்மா பாவம் தனியாக சுற்றின்னு இருக்குது கொடியை பிடிச்சிக்கிட்டு. நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் ஒத்தாளாக போய்கிட்டு இருக்குது அந்த அம்மா. இந்த லட்சத்தில் கட்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரியாரை பேசி நாங்கள் அப்படி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி வந்து மைக்கு போட்டு கத்திட்டு விட்டே இருக்கலாம். திமுக ஆட்சியில் விமர்சனம் இருக்குது, அதிமுக ஆட்சி வந்தாலும் விமர்சனம் இருக்கும். அந்த விமர்சனத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அவரும் வந்து அந்த பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு இவ்வளோ வருஷமா. இப்போவும் வந்துட்டு அரசியல் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காருன்றதுனால அவர் பேசுகிறாரு. பேச வேண்டியதுதான். பத்திரிகையில் வேலை பார்த்தாரு, என்னவா வேலை பார்த்தாரு, எடிட்டர் அப்படின்னு. அந்த பத்திரிகை அவரது கிடையாது. அது ஷோ குடும்பத்துக்கு போக வேண்டியது. கொடுக்காம வச்சுருக்காரு அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கொடுக்க வேண்டியது தானே. சொந்தமாக பத்திரிகை நீங்கள் ஆரம்பிங்க. தனியாக குருமூர்த்தி அவருடைய உழைப்பில் பத்திரிகை ஆரம்பித்து வாங்க. இதுக்கு 55 வருஷம் பின்புலம் இருக்குது. இவரை வந்து இந்த இப்போ குருமூர்த்தினா ஓரளவுக்கு தெரியும், தனியா ஆரம்பிச்சு யாருக்கும் தெரியல. அது பிரச்சனையே அப்படிதான் போகலன்னா திமுகவை எதிர்க்கிறது பிரச்சனையே கிடையாது. திமுக அப்படிங்கிறது பெரியார் கிட்ட இருந்த அண்ணா வந்து தான் அந்த லெகசி ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், அதிமுகவுடைய லெகசி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் திமுகவை எதிர்க்கிறேன், பெரியார் எதிர்க்கிறேன்னு சொன்ன ஆட்கள்லாம் யார்? இவர் சோவுடைய ஆட்டையை போட்டு அந்த லெகசியில் சுற்றின்னு இருக்காரு. சீமான் யார்? நாம் தமிழர் கட்சி ஆதித்தனார்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அதையும் வாங்கி கொடுத்த புரோக்கர் இவர் தான். குருமூர்த்தி தான் போனார். இது ஆதித்தனார் மகனே சொல்லியிருக்கார். வெளியே இருக்காப்புல நம்ம பையன் தான் அப்படின்னோடனே அப்புறம் சீமானை கூப்பிட்டாங்க, பம்மிக்கிட்டே வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதித்தனார் மகனே சொல்லியிருக்கார். ஸோ அதனால தான் ஸோ அதுவும் வந்து வாங்கப்பட்ட ஒரு தான். அண்ணாமலை மேலேருந்து அப்படியே ஹைஜாக் பேராஷூட் பண்ணப்பட்ட ஒரு தலைவர் தான். யாராவது மண்ணிலேருந்து வந்தவங்க, மக்கள் கூட இருந்தவங்க, மக்களுக்கும் அவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். ஒருத்தரையாக நாங்கள் பார்த்துக்கிறோம். மண்ணுக்கான தலைவர் இல்லாமல் திடீர்னு நீங்களாம் வந்து கமிஷன் காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியுமா? இல்லை அந்த மக்களை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒன்றும் வேணாம். இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு நான் தமிழரில் இருக்க ஒரு தம்பிங்கும் போது அண்ணன் தான், அழைப்பின் பேர் தம்பி. நாம் தமிழர் கட்சியோட தொண்டர் ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறார். தெம்மும் திராணியும் பக்கம் இருந்தா பொது இடத்துல எத்தனை சிலர் இருக்குது, தேதி குறித்து கையை வைக்கிறேன் வந்து உடச்சிட்டு போக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கட்சிக்காரனும் பெரியார் இயக்க வேணாம், ரோட்டில் போகிற பப்ளிக் அடிப்பான் பெரியார் சிலைமையில் கை வச்சா. இதே புக் ஃபேரில் இந்த போன வாரம் முடிஞ்சில் 12ஆம் முடிஞ்சில் அந்த புக் ஃபேரில் அதிக புக்குகளை பெரியார் அந்த புக்குகள் விற்கப்பட்டிருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இன்றைக்கி வந்து அறியப்பட்ட, அதுவும் வந்து அவாஸ் அதிகம் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஊடகம் தானே, அவங்க போடுறாங்களே. இன்னும் சொல்லப்போனால் திமுக இந்துக்களுக்கு எதிரானது, அதிமுக ஆதரவானது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் 2004 வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனால் நவம்பர் மாதம் தீபாவளி தினத்தன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியாரை ஹைதராபாத்தில் வச்சு கைது பண்ணது அம்மையார். அவரை வெளியே திருப்பி கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி.
இப்போ யார் யாருக்கான ஆட்சி? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஜெயலலிதா அராஜகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதே ஷோ தான் ஆட்சிக்கு முடிவு பண்ணுறதுக்காக வேலை பார்த்தார். ஓகேவா? இங்கே அரசியல் வேறு, அது குருமூர்த்திக்கு புரியாது. உடனே கீழே கமெண்ட்டில் போடுவாங்க, நீ யாரா அப்படின்னு. இவ்வளோ வரலாற்று தரவுகளோட ஆதாரங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். குருமூர்த்தி அப்படி ஆதாரம் கொடுத்தாலோ விவாதிக்கிறது யார்? குருமூர்த்தி சொன்னார்ல, திருமாவளவன் விவாதிக்கிறது சீமானே சொல்லிக்கிட்டு இருக்கார். 4 நாளாக திரும்ப வந்து வெயிட் பண்ணுறாரு. எங்கே வர சொல்கிறீங்க, வாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுனேன். ஓகேவா? இன்னும் சொல்கிறேன், கடைசி ஜென்ரேஷன் இருக்கும்ல, கடைசி ஜென்ரேஷன்னா இப்போ ஆக்டிவாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜென்ரேஷன் 30s 25 30s இருந்துகிட்டு இருக்கேன். நம்மக்கிட்டேயே போட்டி போட முடியாத ஆட்கள் தான் இவங்கெல்லாம் இன்னமும் வந்து சீமானோ திருமாவோ இன்னும் பெரிய ஆளுமைகிட்டலாம் மோதுனாங்கன்னா மூக்கடப்பட்டு போவாங்க. அதுக்கு பேசாமல் அப்படியே போகிறதுங்கிறது அவங்களுடைய வயதுக்கும் மரியாதைக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.